இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டு. பராபரம் 60 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இந்த ஆண்டில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது. போர் நிறுத்தம் நிற்கும். ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையும். நல்ல ஆட்சினா இறைவன் ஆட்சி கூட இருக்கலாமே, ஆண்டவனோட ஆட்சி கூட இருக்கலாமே. மணி டாக்ஸ் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு மையத்தினுடைய ஸ்தாபகர் நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு சுவாமியை பார்க்க வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, ஏப்ரல் 14 எல்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சுவாமி கேட்க வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மணி டாக் நேயர்கள் அனைவருக்கும், லட்சுமி நரசிம்மர் டிவோட்டிஸ் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் உதித்தாக்குகிறேன். அனைவருக்கும் பராவரம் ஆண்டு தமிழ் சித்திரை ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு மையம் நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி சன்னதி 19வது தெரு நங்கநல்லூரில் இருக்குது. குரு 10/46 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட் S3யில் இருக்குது இந்த சன்னதி. வீட்டுக்குள்ளேயே சன்னதி இது. பெருமாள் அத்திமரத்தாலான லட்சுமி நரசிம்மர், அமர்ந்தவல்லி தாயார், கோலாகல லட்சுமி நரசிம்மர் வாக்கு சொல்லும் பெருமாள் இவர்தான் பார்த்துக்குங்கோ. கல்யாணவற்ற பெருமாள் வாக்கு சொல்லும் பெருமாள் பட்லாத வரதர் இவரும் நரசிம்மர் அவதாரம்னா பட்லாத வரதர். அகோபலி வெள்ளி தாயார் அனுகிரகம். இங்கே மணி டாக் இவர் மணி இப்போ ஜூம் பண்ணுவார். பெருமாள் கண்ணை தடன்னுருக்கார் பாருங்கோ. அதேமாதிரி தாயாரும் கண்ணை தடன்னுருக்கார் பாருங்க. விசேஷம் இங்கே பிரார்த்தன தாயார், கண்ணன், சக்கரத்தாழ்வார், யோகனசிம்மர், மணவாள மாமணி ஆச்சாரியன் எல்லாம் நிகழ்இருக்கா. வாக்கு சொல்லும் பெருமாள் வாக்கு மையம். அனைவரும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணி வாக்கு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லட்சுமி நரசிம்மர் அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இந்த வருஷம் கிட்ட வேண்டும் என்று லட்சுமி நரசிம்மரை பிரார்த்திக்கிறேன். அதாவது பராவர ஆண்டு அப்படின்னா 60 வருஷம் கழிச்சு வருது திருப்பி. அந்த ஆண்டு விசேஷமான ஆண்டு. இந்த ஆண்டில் பல நன்மைகள் நடைபெற போகிறது. என்னவென்றால், யாருக்கு கல்யாணம் ஆகலை, யாருக்கு வேலை கிடைக்கல, இதேமாதிரி ஏறுநாட்டு சனி அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எரிய பரிகாரம், ஆன்மீக தேடல் அப்படின்னு ஒரு டாபிக் இதில் சொல்கிறேன். ஆன்மீக தேடல் அப்படின்னா யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆன்மீக தேடல்னா அவாவா பக்தி மார்க்கத்தில் இருக்கீங்க இல்லையா, கோவிலுக்கு போகிறவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்க கண்டினியூஸாக இந்த வருஷம் கோவிலுக்கு போய் அனுமாரையும் தாயாரையும் வழிபட்டு, பெருமாள் தாயாரையும் வழிபட்டு, அதுபோல் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் நியாயமாக. ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு மாபெரும் நன்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இதில் கேட்கலாம், இல்லை சார் ஏழரை சனி வருது, அஷ்டமத்தி சனி வருது, ஜென்ம சனி வருது, பாத சனி வருது, அப்புறம் 8 சனி, அஷ்டாத்திர சனி வருது, இது எப்படி நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பொதுவாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக பாவ பலன், அதாவது பொது பலன் ஒன்று இருக்குது. அந்த பொது பலனை வச்சு சொல்லும்போது நார்மலாக உள்ள ஜாதகத்துக்குள்ளே போகாமல், ஒருத்தரோட ஜாதகம், இப்போ என் ஜாதகம் இருக்குது, மணி சாரோட ஜாதகம் இருக்குது, அந்த ஜாதகத்தை உள்ளே போய் பார்த்தா தான் அந்த பலனை சொல்ல முடியும். இது பொதுவாக ஒரு மேஷராசி ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பொதுவான பலனை 2 வருஷத்துக்கு மேஷராசிக்கு 2 வருஷத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம். ரிட்டர்ன் டு பேக் டு சனீஸ்வர பகவான் பின்னாடி நன்மையை செய்ய முன்னே இருந்து பின்னாடி ஒருவர் அங்கே விட்டாரோ, அங்கே என்ன நன்மையை பிடிச்சாரோ அங்கே என்ன நன்மையை செஞ்சுட்டு வரணும். அதுக்காக தான் ஒரு 6 மாத காலம் பிடிக்கும்.
அதாவது 2.5 வருஷம் நல்லா நடக்கும், அப்புறம் நல்லா நடக்காதா அப்படின்னு கேள்வி வந்தால் நல்லது நடக்கும். கொஞ்சம் 2.5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் உடம்பு கிரும்பு வேலை அது மாதிரி எதானா ஒரு சிக்கல், அதாவது வேலையெல்லாம் போகாது, சிக்கல் ஏற்படும். அதுக்காகவே சொல்கிறேன், இந்த ஆண்டு ஃபுல்லாகவே ஆன்மீக தேடலாக இது ஒரு ரெக்வஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா உடல் நிலை, நோய், பிணி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தீர்வதற்கு பகவானே என்னை நீ கைவிடாமல் என்னை காப்பாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆன்மீக தேடலை பண்ண சொல்கிறேனே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இல்லை, உங்கள் குடும்பம் நலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வருஷம் பராவர வருஷத்தில் இந்த வருஷத்தில் ஆன்மீக தேடலை தேட சொல்கிறேன். இது எப்படின்னா, இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமான ஆண்டு. நம்மெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கோன்றதே புண்ணியம், ஒரு பாக்கியம். 60 வருஷம் பராபரம் 60 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இதை நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்றது அது அப்பாற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஆண்டில் யார் பிறந்திருந்தாலோ இன்றைக்கி 60 வயசு ஆகும், 60 வயசு ஆயிருக்கு. அதனால் 60ஆம் கல்யாணம், ஆயுஷ் ஹோமம் அதெல்லாம் பண்ணிக்கிறவா தாராளமாக நல்லா பண்ணால் நல்லா நடக்கும். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டு. அதாவது என்னன்னா, மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய ஆண்டு. உண்மையாக அதான். வெங்கடாஜலபதி, நரசிம்மர் இதே மாதிரி இருக்கிற ஸ்தலத்தில் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 108 திருப்பதிகள்னு சொல்லுவாங்க. திவ்ய தேசம்னா 108 திருப்பதிகள். அந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது. அதே மாதிரி நம்ம வீட்டில் நல்ல விளக்கு ஏற்றி தூபம் போட்டு, காத்தாலையும் தூபம் போட்டு சாயங்காலமும் தூபம் போட்டு வழிபட்டு வந்தால் மகாலட்சுமி வாசம் கட்டாயம் வீட்டில் நிலைக்கும் என்பது எந்த ஐயமும் இல்லை. இந்த ஆண்டில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ப்ளஸ் தான் அதிகமாக இருக்குது. போர் நிறுத்தம் நிற்கும், சரியா? ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையும். நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கையான ஒரு செயல்பாடுகளை மக்கள் செய்வார்கள். அதாவது வேலையிலையோ இல்லை இதிலையோ ஒரு தைரியம் வரும். அதே மாதிரி ஒரு என்ன வேணா கொஞ்சம் உடம்பில் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் வந்தாலும் நீங்கிடும். அதுக்கேற்ற மருத்துவ வசதிகள் இருக்குது, அது நீங்கிடும். ஆனால் என்னென்னா, அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிற முதல்ல வார்த்தையை சொன்னேன், ஆன்மீக தேடல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு காரணமே அதான். இந்த மாதிரி எங்கள் குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ இல்லை எந்த சன்னதி கோவிலில் பக்கத்தில் இருந்தாலோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம போயிட்டு அவரை சுற்றிட்டு வேண்டின்னு வந்தால் காரிய தடைகள் இல்லாமல் இருக்கும். இந்த ஆண்டு சுபிட்சமாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி, நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறது முதல் ராசியாக மேஷராசி. இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு? மேஷராசி அப்படின்னாலே ஏற நாட்டு சனி ஆரம்பிக்கிறது. எப்படி இருக்கும், அதனால் எப்படி போகும் என்ற ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் இப்போ பயப்படவே வேண்டாம். இப்போ நல்லா 2.5 வருஷம் நல்ல ஒட்டிக்கில் இருக்கும், வருமானங்கள் வரும், எல்லாம் வரும். அவங்களுக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணால் ஓரளவுக்கு அதெல்லாம் தப்பிக்கலாம். அதாவது ஓரளவுக்கு அந்த ஒரு தாக்கம் குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது ராசியாக ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு பொன்னான நேரம், ஜாக்பாட் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பொன்னான காலம் இது. மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல நன்மைகள், அதாவது என்னென்ன வேணுமோ வேலை, கல்யாணம், என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் ஒரு 2-3 மாதத்துக்கு தேவை. அதுக்கப்புறம் சரியாயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன காரியம் நினைக்கிறீங்களோ, இப்போ வீடு வாங்கணுமா வீடு வாங்கலாம், ஏன்னா தொழில் தொடங்கணுமா தொழில் தொடங்கலாம், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக வழிபாடு முக்கியமாக தேவைப்படுகிறது. மூன்றாவது ராசியாக மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரருக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தருகிறது.
அதுலேயும் வாய் கொடுக்காமல் எங்கேயும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் அவங்க எல்லா காரியத்தையும் ஜெயிக்கலாம். தன் வேலையை தன் பார்த்தா நல்லாயிருக்கும். நான் அப்படி இருந்தால் அவங்க காரியம் சக்ஸஸ் ஆகும். என்ன காரியம் நினைக்கிறாங்களோ, இப்போ ஒருத்தர்கிட்ட கையெட்டு வாங்கணும், இல்லை ஒருத்தர்கிட்ட லோன் அப்ளை பண்ணணும், அப்படி ஒரு வீடு வாங்கணும், எதுவாக இருந்தாலும் சாதுரியமாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும். இறை வழிபாடு தேவை. 4வது ராசியாக வரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு எப்படி எந்த மாதிரி இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு மாபெரும் நன்மை அப்படின்னு சொல்கிறது உச்சிதமாகும். கடகம் அப்படின்னாலே இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். பணம் காசு செல்வம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் பொறுமையை நிதானத்தை கடைபிடித்தால் எல்லா வேலையிலும் சக்ஸஸாக செயல்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக வழிபாடு தேவை. 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும்? சிம்ம ராசிக்கு எட்டில் சனி, அஸ்தாசன சனி. அதாவது அவங்க தொழில்துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடுத்தல் வாங்கல் தொழிலில் அதாவது பொருள் வாங்குகிறோம், ஹோல்சேல் பொருள் வாங்குகிறோம், அங்கேருந்து வருது லோடு வருது, அதுக்கு பணம் கொடுக்கணுன்னா கொடுத்து வாங்கல் கரெக்டாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் கரெக்டாக பணத்தை வாங்கி இது பண்ணணும். வியாபாரத்தை கவனமாக கையாள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிச்சபடி வேறு எதுவும் இல்லை. உடல்நிலையில் கவனம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்ள இறை வழிபாடு தேவை. 6வது ராசியான கன்னி ராசிக்காரங்க எப்படி இருக்கணும்? கன்னிராசி நேயர்களுக்கு எல்லாமே நன்மைகளாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கொண்டு வந்தால் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வழிபாடு தேவை. இறை வழிபாடு தேவை. 7ஆம் ராசியாக வரக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அவங்க என்னென்ன பண்ணணும்? துலாம் ராசி நேயர்களுக்கு நன்றாக இருந்தாலும் ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே இறங்கும், திருப்பி ஏறிடும். ஆகஸ்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறிடும். ஆனால் வாய் கொடுக்காமல், அதாவது வேறு இடத்துல பேசும்போது என்ன வார்த்தை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு விட்டுருங்க. நோ அட்வைஸ் பண்ணாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு என்பதை தெரிவித்துக்கொள்ள. இது அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மேலே மதிப்பும் உங்களுக்கு வேண்டிய பொருளாதார வளர்ச்சியும் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை வழிபாடு தேவை. 8வது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னாலே எதையும் சமாளிக்கிறவங்க, எதையும் எந்த பிரச்சனைனாலும் சமாளிக்கிறவங்க, அது ஒன்று பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்களுக்கும் யானைக்கும் வழி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்குது. அது ரொம்ப பெரிய சர்க்கிள்லாம் கிடையாது. தொழில் பணக்கட்டுப்பாடு, தேக ஆரோக்கியம் கொஞ்சம் குறையிறது, இதுமாதிரி தான் சின்ன சின்ன விஷய தடைகள் இதுமாதிரி தான் வருமே தவிர அதுக்கு குலதெய்வ வழிபாடும் இறை வழிபாடும் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். 9வது ராசியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரி இருக்கும்? பெரிய அளவில் ஒரு லாபங்கள் இருக்குது. அது எப்படி வரும்? தொழிலில் வருமா, வியாபாரத்தில் வருமா, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இல்லை பெரிய போஸ்ட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடும் இறை வழிபாடும் பண்ணின்னு வந்தால் கோபத்தை கொடுத்துட்டு நம்ம எது பண்ணணுமோ, அதாவது தப்பாக எடுத்துக்க வேண்டாம், அதாவது எது நம்ம நன்மையாக இருக்கோன்றமோ அது மட்டும் எடுத்துக்கோங்கோ. சாதுரியமாக செயல்பட்டு பதவி வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே இறைவன்கிட்ட தான் இருக்குது. உண்மையாகவே சொல்ல போனால் இறைவன்கிட்ட தான் இருக்குது. இறை வழிபாடு பண்ணுவது நல்லது. 10வது ராசியாக வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்கு என்னவென்றால் தொழில்துறை, வியாபாரம், டாக்டர் துறை அவங்கெல்லாம் மேலோங்கி ஓங்குவாங்க. மேலோங்கி அது தெரியும், அதாவது ரொம்ப உச்சத்துக்கு போகிற மாதிரி தெரியும். ஆனால் கவனமாக செயல்பட்டால் இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க நல்லாவே செயல்படலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே தொழில் துறையாக இருக்கிறோம், டாக்டர், இன்ஜினியர், எந்த துறையாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு பண்ணால் பேரும் புகழும் வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எந்த ராசி எப்படி இருந்தாலும் எப்படி எதில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இறை வழிபாடு இருந்தாலே போதும், நல்லது நடக்கும். 11 ராசியான கும்பராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இந்த ஆண்டு? கும்பராசி அப்படின்னும் போது விலகிறான். விலகும்போது மாபெரும் நன்மையை சொல்லணும் தரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தொழில்துறை, அதே மாதிரி யூடியூப் பண்ணுறவங்க, அதாவது வந்து கடை மளிகை கடை, அதுமாதிரி எல்லாம் கடையில் வச்சுருக்காங்க. நிறைய கடை வச்சுருக்காங்க, நிறைய தொழில்துறையெல்லாம் இருக்குது. அது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ், தொழில் முதலாளிகள் அத்தனை பேருக்கும் இப்போ எவ்வளோ லாஸ் இருந்ததோ அத்தனை கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப அந்யோன்யங்கள் தேவை. குடும்பத்தில் எல்லாருக்கூடையும் கூடி அம்மா அப்பா பேர பிள்ளைகள் வைப்பு எல்லாரும் ஜாலியாக பேசி ஊருக்கு ஆக்ஷன் போடுறதுனா கூட போகலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. தொழில்துறையில் நல்லபடியாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் அட்டாச்மெண்ட், நான் சொல்ல வேண்டியதுன்னா அட்டாச்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம விரட்டியாக இருப்போம் இத்தனை நாள். இப்போனா வந்து நம்ம பசங்க அப்படின்னு நம்ம போய் பேசி பண்ணலான்னு மனசில் தோண வைக்கிறதே பெருமாள் தான். அதனால் அந்த ஒரு வேலை, அந்த ஒரு தொழில்துறையை வந்து ஏற்றி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லபடியாக செயல்படுங்க, இறை வழிபாடு பண்ணுங்க. கடைசி ராசியான மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரி இருக்குது? மீனராசி ரேவதி நட்சத்திரம். மீனராசிக்காரா அதாவது வந்து ரேவதி நட்சத்திரம் மட்டும் கிடையாது, உட்டுத்தாடி ரேவதி, பூரத்தாடி உட்டுத்தாடி ரேவதி வரும். அவளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சனி வந்து இதுவாக இருக்கான், கொஞ்சம் உக்கிரமாக இருக்கான். அதாவது அந்த தொழில்துறை அப்படின்னும் போது தொழில்துறையிலையும் சரி உடல்நிலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் இல்லை வேலை மாற்றங்கள்லாம் வரும். ஆனால் வேலை பலுவும் இருக்கும், அதுதான் உண்மை. அதனால் அது பற்றி பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் என்னன்னா, அனுமன் சாலிஷா அப்புறம் இது இறை வழிபாடு ரெண்டும் பண்ணிங்கன்னா சௌரியமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு மறக்க முடியாத ஆண்டு தேர்தல். இந்த தேர்தலை முன்னிட்டு யார் ஆட்சிக்கு வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நோ கொஸ்டின்ஸ், நோ கமெண்ட்ஸ். நல்ல ஆட்சி வரும்னு நீங்கள் சொன்னீங்க, அது பொதுவாக சொல்கிற வார்த்தை. அது குறிப்பிட்டு சொல்கிற வார்த்தை கிடையாது. நல்ல ஆட்சின்னா இறைவன் ஆட்சி கூட இருக்கலாமே, ஆண்டவனோட ஆட்சி கூட இருக்கலாமே. நீ அப்படி எடுத்தீங்க, ஆண்டவனோட ஆட்சி கூட இருக்கலாம், பகவானோட ஆட்சி கூட இருக்கலாம். புரியுதா? ஆட்சினா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். கண்ணன் ராமர் 2 பேரும் ராஜ்யத்தை ஆண்டுட்டு தான் இப்போ ராஜ்யம் ஓடுறது. கண்ணன் சொல்லவே தான் ராஜ்யம், கண்ணன் கீதையில் சொன்னது தான் ராஜ்யம். பகவானோட ஆட்சியை தான் நான் சொன்னேனே தவிர வேறு எதுவும் சொல்லலை. நோ கமெண்ட்ஸ். தமிழ் வருஷப்பிறப்பு. அதனால் எல்லோரும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் கொண்டாட வேண்டும் என்பதை நரசிம்மர்கிட்ட கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதை நரசிம்மர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் இன்புற்று வாழும் என்று தெரிவித்துக்கிறேன். ஸ்ரீமதி ராமாஜாயின் மகா, ஸ்ரீமதி வரவரவணி மகா. இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா ராசிக்கும் நமக்கு பல விளக்கங்கள் கொடுத்த நம்மளுடைய நங்கநல்லூர் அருள்வாக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிகளோட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அருள்வாக்கு சுவாமியில் வந்து நேரடியாக ஒருத்தர வந்து பார்த்து அருள்வாக்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.